மாணவ நண்பர்கள் அனைவருக்கும் வணக்கம். நான் உங்கள் பொன்வேல் பாண்டியன். இந்த பதிவில் நம்ம பார்க்க போகிறது இந்திய அரசு அறிமுகப்படுத்திய விளையாட்டுத்துறைக்கான ஒரு சூப்பரான திட்டம், டாப்ஸ் திட்டம். சரி, டாப்ஸ் அப்படின்னா TOPS, டார்கெட் ஒலிம்பிக் போடியம் ஸ்கீம் அப்படி சொல்லுவாங்க. அதாவது போடியம்னா பதக்க மேடை. சரியா, ஒலிம்பிக்கில் பதக்க மேடைகளில் இந்தியர்களை ஏற்ற வைக்க வேண்டும். அதாவது ஒலிம்பிக் போட்டிகளில் அதிகளவு பதக்கங்களை இந்தியர்கள் குவிக்க வேண்டும். அதற்காக தான் இந்த டாப்ஸ் திட்டம் 2014 அறிமுகப்படுத்தப்பட்டது. இந்த திட்டத்தோட முக்கியமான இலக்கு என்ன பார்த்தீங்கன்னா, ஒலிம்பிக் போட்டிகளில் சரி, ஒலிம்பிக் போட்டி, இந்த பேரா ஒலிம்பிக் போட்டி இதெல்லாம் பார்த்தீங்கன்னா இந்தியர்கள் அதிகளவு பதக்கங்களை குவிக்க வேண்டும். இதுதான் ஒரு இலக்காக கொண்டு தொடங்கினாங்க. 2014 தொடங்கியிருக்கிறாங்க. 2016 to 16 பிரேசிலோட இந்த ரியோ டி ஜெனீரோ அந்த இடத்துல தான் ஒலிம்பிக் போட்டி நடைபெற்றது. சரிங்களா, அந்த ஒலிம்பிக் போட்டியும் டார்கெட்டாக வச்சிருந்தாங்க. அதுக்கு அடுத்து மெயின் டார்கெட் என்ன பார்த்தீங்கன்னா, 2020 டோக்கியோவில் நடைபெற இருந்த அந்த சம்மர் ஒலிம்பிக்ஸ், சரியா, 2021 நடைபெற்றது. அந்த ஒலிம்பிக் தான் மெயின் டார்கெட்டாக வச்சுட்டு இந்த டாப்ஸ் திட்டத்தை இந்திய அரசு செயல்படுத்தினாங்க. சரிங்களா, இந்த திட்டத்திற்கு ஒரு சிறந்த பயன், ஓகேவா, ஒரு பலன் கிடைத்தது. அந்த இதுவரைக்கும் நடைபெற்ற சம்மர் ஒலிம்பிக்ஸில் இந்தியா ஒரு சிங்கிள் ஒலிம்பிக்ஸ் போட்டியில் அதிகளவு பதக்கங்களை வென்றது இந்த டோக்கியோ ஒலிம்பிக்ஸில் தான். சரியா, 7 பதக்கங்களை வென்று குவிச்சிருந்தாங்க. சரிங்களா, அதில் இந்தியாவின் இந்த ஜாவலின் த்ரோ, சரியா, ஈட்டி எறிதல் மன்னன் நீரஜ் சோப்ரா அவர்கள் தங்க பதக்கத்தை வின் பண்ணதும் இந்த 2021 டோக்கியோவில் நடைபெற்ற அந்த ஒலிம்பிக் போட்டியில் தான். சரியாம்மா? ஓகே, இன்றைய பதிவிற்கான கேள்வி, டாப்ஸ் திட்டம் எப்போது தொடங்கப்பட்டது? டாப்ஸ் என்பதன் விரிவாக்கம் என்ன? இதற்கான பதிலை கமெண்ட்ல சொல்லுங்கள். நன்றி.